வணக்கம் நண்பர்களே, இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும். நீட் முதுநிலை தேர்வில் அதிரடி மாற்றங்கள், தேர்வு வாரியம் அறிவிப்பு. புதுடில்லி, ஆகஸ்ட் 3 மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான முதுநிலை பிஜி நீட் தேர்வு வரும் 30ஆம் தேதி நடக்க உள்ளது. இதில் எந்த முறைகேடும் நடக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த தேர்வில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை அறிமுகம் செய்து தேர்வை நடத்துகிற தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கை, இந்த ஆண்டு பிஜி நீட் தேர்வை 2,07,183 பேர் எழுத உள்ளனர். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது 12.5% அதிகம். தேர்வு மையங்கள் ஒதுக்குவதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை முதலில் விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டும் அவர்கள் வசிக்கும் பகுதியின் அருகே தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன. தாமதமாக விண்ணப்பிப்பவர்களுக்கு வெளியூரில் மையங்கள் ஒதுக்கப்பட்டன. இப்போது தேர்வு எழுத உள்ள அனைவருக்கும் அவரவர் வசிக்கும் பகுதியின் அருகிலேயே மையங்கள் ஒதுக்கப்பட உள்ளன. மேலும் தேர்வுக்கு 3 வாரங்களுக்கு முன்பே தேர்வு மையங்கள் உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுவிடும். அதன் மூலம் அவர்கள் தங்களின் போக்குவரத்து மற்றும் தங்குமிடங்கள் பற்றி முடிவு செய்து கொள்ள முடியும். பிஜி நீட் தேர்வு முடிவுகள் காலை, மதியம் என 2 வேளைகளில் நடத்தப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு முதல் ஒரே வேளையாக நடத்தப்படும். வினாத்தாள் முறையும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 210 நிமிடங்களில் 3.5 மணி நேரம் 180 பல்வகை தெரிவு கேள்விகளுக்கு பதில் எழுத வேண்டும். முன்பு 210 நிமிடங்களில் 200 கேள்விகளுக்கு பதில் எழுத வேண்டி இருந்தது. மதிப்பெண்களில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அனைத்து தேர்வர்களும் ஒரே மாதிரியான சூழலில் ஒரே வினாத்தாளை எழுதுவதை உறுதி செய்யவே ஒரே வேளை மட்டும் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முறைகேடுகளை தடுக்க தேர்வர்களுக்கு ஆதார் எண் அடிப்படையிலான சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைரேகை பதிவு தோல்வியுற்றால் விழித்திரை வாயிலான பயோமெட்ரிக் முறை பயன்படுத்தப்படும். தேர்வு சீராக நடப்பதை உறுதி செய்ய 60,000க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நண்பர்களே, இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும். தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் இந்த செய்தியை படித்து தெரிந்து கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.